ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான சாம்பார் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு அடுப்பு ஒரு குக்கர் வச்சுருக்கேன். குக்கரில் ஒரு 100 கிராம் அளவுக்கு துவரம்பருப்பை நல்லா வாஷ் பண்ணிட்டு சேர்த்துருக்கேன். இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1/4 டீஸ்பூன் சீரகம், 4 பல் பூண்டு, கொஞ்சமாக கொத்தமல்லி தழை, பருப்பு மூழ்கிற அளவுக்கு தண்ணி, அதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துட்டு இது மூடி வச்சு ஒரு 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இப்போ சாம்பார் பண்ணுறதுக்கு அடுப்பு ஒரு பேன் வச்சுருக்கேன். பேன் நல்லா சூடானதுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் நல்லா சூடானதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூனுக்கு கம்மியாக வெந்தயம் சேர்த்துட்டு ரெண்டுமே நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா சாப் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன். இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துட்டு இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா 2 பழுத்த தக்காளியை நல்லா சாப் பண்ணிட்டு சேர்த்துருக்கேன். நீங்கள் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி கூட சேர்த்துக்கோங்க, உங்கள் விருப்பம்தான். இப்போ இந்த தக்காளி கூட ஒரு 1/4 டீஸ்பூன் போல் மஞ்சள்தூள் சேர்த்துட்டு இந்த தக்காளியை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி சேர்த்து நல்லா வதக்கி விட்டாச்சு. இப்போ இதில் காய் சேர்த்துக்கலாம். காய் பார்த்திங்கன்னா நான் கத்திரிக்காயும் முருங்கைக்காயும் எடுத்திருக்கேன். இப்போ இந்த காயை இந்த எண்ணெயில் ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். காய் சேர்த்து நல்லா வதக்கி விட்டாச்சு. இப்போ இதில் ஒரு 2 டீஸ்பூன் போல் சாம்பார் பவுட்ரு சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட சாம்பார் பவுட்ரு இல்லைன்னா நீங்கள் வீட்டில் அரைச்ச குழம்பு மசாலா தூள் கூட ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மசாலா தூள் சேர்த்து ஒரு நிமிஷத்துக்கு இந்த காய் கூட நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற பருப்பை இதில் சேர்த்துக்கலாம். பருப்பு சேர்த்துட்டு இந்த மசாலா கூட ஒரு நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இந்த சாம்பாருக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறமா இந்த சாம்பாருக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு மூடி வச்சுக்கலாம் ஒரு 6 நிமிஷத்துக்கு. காயெல்லாம் கொஞ்சம் நல்லா வெந்து வரட்டும், அதுக்கப்புறம் என்னன்னு சொல்கிறேன். பாருங்கள், காயெல்லாம் ஒரு 80% நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ இதில் ஒரு 1/4 மூடி தேங்காய் எடுத்துகிட்டு அது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்து ஒரு 3/4 பதத்துக்கு கொஞ்சம் நல்லா அரைச்சிட்டு சேர்த்துப்போம். நல்லா நைஸாக அரைச்சிடாதீங்க, அதே சமயம் குறகுறப்பாகவும் அரைச்சிடாதீங்க. ஒரு 3/4 பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்துட்டு கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்து இதை ஓப்பன் பண்ணி வச்சு ஒரு 3 நிமிஷத்துக்கு இதை நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். ஏன்னா எதுக்காக நான் மூடி வைக்க வேண்டாம்னு சொல்கிறேன்னா, தேங்காய் சேர்த்துருக்கோம் இல்லையா, ஸோ பொங்கி கீழே ஊற்றிடும். ஸோ அதனால தான் ஒரு 3 நிமிஷத்துக்கு இது ஓப்பன் பண்ணி வச்சு இதை நல்லா கொதிக்க விடுங்க. கடைசி ஒரு 2 நிமிஷத்துக்கு மூடி வச்சுக்கோங்க. அடுப்பை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. பாருங்கள், சாம்பார் நல்லா கொதிஞ்சு முருங்கைக்காலாம் நல்லா வெந்து நல்லா 4 சைடும் எண்ணெய் தெளிஞ்சு வந்துடுச்சு பாருங்கள். அவ்வளோதாங்க. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த சாம்பார் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. எங்கள் ஊர் சைட்லாம் பார்த்திங்கன்னா எந்த ஃபங்க்ஷன் வச்சாலும் இந்த சாம்பார் கண்டிப்பாக இந்த தேங்காய் அரைச்சி விட்ட சாம்பார் கண்டிப்பாக வச்சுருவாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், மணமாகவும் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.